கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 136 அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? நான் நல்லா இருக்கும்போது இல்லைங்க, நான் தாழ்வில் இருக்கும்போது என்னை அவர் நினைத்தார், அதனால தான் இன்னைக்கு நான் உயரத்தில் அவரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நம்ம நல்லா இருக்கும்போது நிறைய பேர் நம்ம கூட பேசுவாங்க. நம்ம நல்லா இருக்கும்போது 4 பேர் நம்ம கூட வருவாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம வேதனைப்படும் போது, நமக்கு ஒரு போராட்டம் வரும்போது அந்த 4 பேர் எங்கே காணாமல் போனாங்கன்னே தெரியாதுங்க. ஆனால் உனக்கு இருக்கும்போதும் சரி, உனக்கு இல்லாத போதும் சரி, நம்மை நினைத்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நீயும் நானும் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு நீ கொஞ்சம் உன் ஃப்ளாஷ்பேக்கை ஓட்டி பாரு, கர்த்தர் உன்னை நடத்தின விதம் தெரியும். என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிக்கிறேன். தாவீது, உன்னை குடும்பத்தில் எல்லாரும் ஓரங்கட்டி, எல்லாராலையும் மறக்கப்பட்டு, எல்லாரும் உன்னை ஒரு மனுஷனா கூட மதிக்காம நீ காட்டில் இருந்தல தாவீது, அந்த நேரத்தில் உன் தாழ்வில் ஒன்றை நான் நினைச்சேன். நான் நினைச்சதுனால தான் தாவீது நீ கோபுரம் வரையும் ராஜ அரண்மனை வரையும் போன. யோசேப்பு, நீ குழியில விழுந்து கிடக்கும் போது உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சவங்க, உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கல யாரும். குழியில கடந்த உன்னை அவர் நினைச்சார்ல. நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். இன்னைக்கு எல்லாரும் நிஷாந்த் பிரதர்னு கூப்பிடுறாங்க, நிஷாந்த் பிரதர்னு தேடி வர்றாங்க, அநேக ஃபோன் கால் எல்லாம் வருது. ஆனால் நான் கஷ்டப்படும் போது என்ன நினைச்சது யாரு தெரியுமா? அவரு தான். அதனால தான் வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், என்னதெல்லாம் வந்தாலும், அவரை விட எனக்கு பெருசு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நிற்கிற ஒரு தேவ மனிதன் நான். இன்னைக்கு உங்களா ஆண்டவர் நினைச்சிருக்கிறார்ல உங்களுடைய தாழ்மையில. என்னை இப்ப யாருமே கண்டுக்கிறது இல்லை பிரதர், என்னை யாரும் ஒரு மனுஷனா மதிக்கிறது இல்லை பிரதர், என்னை கொன்னு போட்டா கூட கேட்க ஆள் இல்லை பிரதர் அப்படின்னு ரொம்ப வேதனையோட இருக்கிறியா மகளே, ரொம்ப வேதனையோட இருக்கிறியா மகனே. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் தாழ்வில் உன்னை அவர் நினைச்சு பார்ப்பார், உன் குழியில உன்னை அவர் நினைச்சு பார்ப்பார். உன்னுடைய வேதனையில் உன்னை நினைத்து பார்க்கிற ஆண்டவர், உன்னை நினைச்சு உன்னை யாருமே நினைச்சு பார்க்காத உயரத்துக்கு உயர்த்துகிற ஆண்டவர். என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிக்கிறேன். பணம் இல்லாமல் இருந்தபோது என்னை நினைத்தவரை துதிக்கிறேன். சாப்பாடு இல்லாமல் இருந்தபோது என்னை நினைத்தவரை துதிக்கிறேன். என்னை விட்டுட்டு போன போது அநேகர் நான் உன் கூட இருக்கிறேன்னு நின்றவரை நான் துதிக்கிறேன். இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா உன்னால ஆண்டவரை மறக்கவும் முடியாது, அவரை துதிக்காம இருக்கவும் முடியாது, அவருக்காக எதையும் செய்யாம இருக்க முடியாது. உன் குடும்பத்தில் ஓரங்கட்டுனாங்களா? உன் வேலையில் உன்னை ஓரங்கட்டுனாங்களா? உன்னை எல்லாருக்கும் பிடிக்கலன்னு சொன்னாங்களா? ஆனால் அவர் உன்னை நினைச்சார்ல. உன் சிறுமையில், உன் தாழ்வில், உன் உபத்திரவத்தில், உன் கஷ்டத்தில் நீ என்ன செய்யறதுன்னு புலம்பான போது கர்த்தர் உன்னை நினைச்சார்ல. அந்த தேவனை துதி, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதனால தான் சொன்னேன், நான் நல்லா இருக்கும்போது மட்டும் இல்லை, நான் நல்லா இல்லாத போது என்னை ரொம்ப ரொம்ப நினைச்சது கர்த்தர் தான். அந்த கர்த்தர் உன்னையும் நினைச்சு உயர்த்துவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன்.
கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைங்க மேலே இறங்கட்டும். ஆண்டவரே, எல்லா கட்டுகளையும் ஆண்டவராகிய தேவன் அவிழ்ப்பீராக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி எல்லா போராட்டத்திலிருந்து இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.